தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கான விடையா தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிளவுஸ்ல டாட் பிடிக்கிறதுல ஒல்லியானவங்களுக்கும் சத்தா இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறதுல ரொம்பவே சிரமமா இருக்குது. இதுல ஒல்லியானவங்க கூட பிரச்சனை இல்லை, பட் சத்தா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கப் சைஸ் அளவு ரொம்பவே ஃபிளாட்டா இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சிரமமா இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்றதுன்னா, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல கப் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபிளாட்டா உள்ளவங்களுக்கு எப்படி வந்து சரியான முறையில் வந்து டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறத டாட் பிடிச்சு காட்ட போறேன். அப்படி டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் ஃபினிஷ் பண்ண ஒரு பிளவுஸை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளை வந்து காட்ட போறேன். ஸோ அந்த சாம்பிள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா டாட் பிடித்தா எப்படி பிளவுஸை வந்து அமையும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா தெளிவா புரியும். அப்படிங்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பதிவு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச், நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். கப் சைஸ் ஃபிளாட்டா உள்ளவங்களுக்கு ரெண்டு வகையா இப்போ வந்து நான் உங்களுக்கு டாட் வந்து பிடிச்சு காட்ட போறேன். இதுல முதல் வகை பாருங்க, 1.25 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் அளவுகள் மார்ஜின் பண்ணிருக்கேன். டாட்டோட உயரம் 3 இன்ச்சு வந்து நான் வந்து மார்ஜின் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு உள்ளதுல நம்ம வந்து டாட் இந்த மாதிரி டாட் உயர்த்தி பிடிக்கும் போது அந்த மாதிரி கப் சைஸ் ஃபிளாட்டா உள்ளவங்களுக்கு எந்த விதமான சுருக்கமும் இல்லாம மேல வந்து சில நேரங்கள் வந்து லூஸ் கொடுத்து அந்த கப் சைஸ் வந்து நிற்கும், துணி வந்து தனியா நிற்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம கரெக்டா ஒன்று போல ஒரே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து அமையும். ஸோ அதற்காகத்தான் ரெண்டு வகையா சொல்றேன். இப்போ 1.25 இன்ச்சு நம்ம மார்ஜின் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 3 இன்ச்சு உயரத்துக்கு 1.25 இன்ச்சு பிடிக்கக்கூடிய அளவுல இருந்து இப்படி டாட் வந்து கிராஸா வந்து நான் மார்ஜின் வச்சிருக்கேன். கிராஸா வந்து டாட் பிடிக்கும்போது அவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து ரொம்பவே அதிகமா வந்து சுருக்கம் வந்து இருக்காது. மெட்டீரியல் வந்து ரொம்ப சுருக்கம் இல்லாம ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து படிஞ்சு வந்து கொடுக்கும். பாருங்க, நேசா வளைச்சு இந்த மாதிரி வந்து பிடிக்கணும். ஸோ உங்களுக்கு நல்லா இது தெரியணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இது வந்து நூல் வந்து வேற கலர் நூல்ல வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி கிராஸா வந்து பிடிச்சுக்கணும். அதற்கப்புறமா நம்ம போடக்கூடிய அந்த நடு டாட், இது வந்து சென்டர் டாட் இப்போ போட்டிருக்கோம். அடுத்து வந்து நடு டாட் வந்து இந்த மாதிரி மடிச்சு, ஸோ அந்த டாட்ல இருந்து ஸோ கப் சைஸ் ஃபிளாட்டா உள்ளவங்களுக்கு எப்பவுமே இந்த டாட் முடியக்கூடிய இடத்துல இருந்து கரெக்டா வந்து இந்த நடு டாட் வந்து பாருங்க கரெக்டா மிதி அளவு மட்டுமே நான் வந்து பிடிக்க போறேன். ஃபிளாட்டா உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து டாட் வந்து பிடிக்கணும். ஸோ சென்டர் டாட்ல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டாட்டை வந்து நிப்பாட்டிக்கிட்டேன். பாருங்க, 1 இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம ஆம்கோல் டாட் பிடிக்க போறோம். ஆம்கோல் டாட்லயும் அதிகமா இல்லாம கரெக்டா பாருங்க 1/4 இன்ச்சு தான் வந்து நான் மேல பிடிக்க போறேன். 1/4 இன்ச்சு பிடிச்சு கீழே வந்து ஷார்ப்பா வந்து பாயிண்டா வந்து நான் முடிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி பிடிக்கும்போது துணிகள் வந்து பாத்தீங்கன்னா கப் சைஸ்ல மிடில்ல வந்து துணி வந்து சேராது. அப்போ வந்து கப் சைஸ் வந்து லூஸ் கிடைக்காது. ஸோ கப் சைஸோட இந்த துணியை இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் வந்து ஈவனா வந்து கழிஞ்சு போயிடும். ஸோ மீதம் உள்ள துணி வந்து பார்த்தீங்கன்னா கப் சைஸை வந்து லூஸ் கொடுக்க விடாது. ஸோ இந்த மாதிரி நெரிச்சு விட்டு இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து ஃப்ளாட்டா உள்ளவங்களுக்கு இது ஒரு வகை. ஓகேங்களா? இது ரொம்ப பெரிய அளவு கிடையாது, இது வந்து நார்மல் அளவு தான், ஃப்ளாட்டா உள்ளவங்களுக்கு உண்டான அளவு தான். இந்த மாதிரி ஒரு வகை. ஸோ இதற்கு அடுத்து இன்னொரு வகையும் உங்களுக்கு வந்து தச்சு காட்டுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப வந்து அதிகம் கப் சைஸ் இல்லாம இன்னும் கப் சைஸ் வந்து ஃபிளாட்டா உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்க பிடிங்க. இப்போ முதல்ல 1.25 இன்ச்சு பிடித்த அளவு வச்சேன் இல்லையா? இப்போ வந்து இந்த சைடுக்கு 1 இன்ச்சு மட்டுமே நான் வைக்கிறேன். ஸோ டாட்டோட உயரம் அதே 3 இன்ச்சு வைக்கிறேன். அதே போல நீங்களும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா? இந்த டாட் வந்து நம்ம கிராஸ் இல்லாம நேரா வந்து பிடிக்கணும். ஸோ டாட் பிடிக்கக்கூடிய அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா பிடிக்க கப் சைஸ் வந்து லூஸ் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நேரா வந்து பிடிச்சுக்கணும். அதற்கடுத்து நம்ம போடக்கூடிய நடு டாட் அதையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர் டாட் முடிகிற இடத்துல இருந்து நடு டாட்டுக்கு வந்து நான் வந்து மடிச்சு போடுறேன். பாருங்க, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நடு டாட் வந்து போடும்போது இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மிதி அளவு தான், அதை விட அதிகமா நான் பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து
சென்டர் டாட்டுக்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடி நான் வந்து நடு டாட்டை வந்து நிப்பாட்டிக்கிட்டேன், முடிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி. இப்போ ஆம்கோல் டாட் பாருங்க. ஆம்கோல் டாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் வந்து துணி விடலை, கரெக்டாக வந்து மீதி அளவு மட்டும்தான் உள்ள பிடிக்க போறேன். இந்த மாதிரி நம்ம பிளவுஸுக்கு வந்து டாட்டுகள் வந்து ரொம்பவே கம்மியான அளவு டாட் பிடிக்கும்போது நடுப்பகுதியில் வந்து கப் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக துணி வந்து லூஸ் விழுகாது. ஸோ அப்போ வந்து கப் சைஸ் லூஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃப்ளாட்டாக கப் சைஸ் உள்ளவங்களுக்கு கரெக்டாக வந்து ஒன்று போல் வந்து அமையும். பாருங்க, இது ரொம்பவே சின்ன சைஸாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சைஸை வந்து பிடிக்கிறதுக்கு டாட் உள்ள பிடிக்கக்கூடிய துணியை வந்து நம்ம கம்மியாக பிடிச்சோம்னா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே உங்களுக்கு வந்து கம்பேரிசன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து முதல்ல பிடிச்ச ஒரு வகை. ஸோ பாருங்க, இது வந்து இன்னொரு வகை. இந்த ரெண்டுக்குமே ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கு, உங்களுக்கு நல்லாவே பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க இந்த வீடியோல சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கப் சைஸ் வந்து சுருக்கமே இல்லாமல் அழகா வந்து பர்ஃபெக்டா கப் சைஸ் லூஸே இல்லாமல் அழகா வந்து அவங்களுக்கு வந்து பிளவுஸ் அமையும். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து நார்மல் சைஸ் தான், பட் அதை விடையும் நம்ம ரெண்டாவது பிடிச்ச அளவு இன்னுமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் டாட் பிடிச்சிங்கன்னா வரக்கூடிய ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும்னா பாருங்க. இப்போ அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதற்கு முன்னாடி உள்ள வந்து பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டாட்டோட அளவுகளை பாருங்க. ஸோ ஒரு பக்கம் 1.25 இன்ச்சு சென்டர் டாட், இன்னொரு பக்கம் 1 இன்ச்சு சென்டர் டாட். ஸோ மீதி உள்ள 3 டாட் எல்லாமே 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் பிடிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா வரக்கூடிய பிளவுஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சத்தா இருக்கிறவங்க கூடிய அவங்களுக்கு தைச்ச ஒரு பிளவுஸ் தான். ஸோ இப்போ நான் டாட் பிடிச்சு காட்டினேன் இல்லையா, ஸோ அதே அளவு கொண்ட ஒரு பிளவுஸ் தான். பாருங்க, இதுக்கு டாட் வந்து அமைப்பு எந்த மாதிரி வந்துருக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி டாட் வந்து நம்ம பிடிக்கக்கூடிய அளவுகள் நம்ம குறைச்சி பிடிச்சிட்டோம்னா ஸோ ஃப்ளாட்டாக கப் சைஸ் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக அமையும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாட்டாக கப் சைஸ் உள்ளவங்களுக்கு உங்களாலையும் சிறப்பாக வந்து பிளவுஸ் தைக்க முடியும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தது பிளவுஸில் டாட் பிடிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிளவுஸுக்கு டாட் பிடிக்கிறவங்களும், அதாவது முக்கியமாக ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும், அதாவது ரொம்ப சத்தாக இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறதுல நிறைய வகைகள் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து முழு விளக்கமாக விளக்கி ஆஃப்டர் திவாலி கண்டிப்பாக ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு போடுறேன், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ இன்னைக்கு அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கான விடை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ மூலியமா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அல்லது 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களோட கேள்விகளை வாய்ஸ் மெசேஜ் அல்லது குறுஞ்செய்தியை நீங்க வந்து அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான விடை மற்றும் வீடியோ வர காத்துட்டு இருக்கு. இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.